சாக்குரான்னு ஒரு பொண்ணு நருட்டோ ஃபேண்டம்லேயே மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேரக்டர் அவள் தான். அவளுக்கு ஒரு சாபம் இருக்குது. என்னன்னா அவளோட ஒஸ்ட்டான மூமெண்ட்ஸ் மட்டும் தான் எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா நருட்டோ டீஸ் பண்ணுறது, சாஸ்கே மேலே ஓவர் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது, எமோஷனல் தப்பாக டிசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணுவா. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அவள் கேரக்டர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்ததுனால நம்ம எல்லாருமே அவளை ஜட்ஜ் பண்ணிட்டோம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சாஸ்கே நருட்டோ மாதிரி அவளுக்கு ஒன்றும் பெரிய பேக் ஸ்டோரிலாம் கிடையாது. அவளுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ்னு ஒன்றுமே இருக்காது, மான்ஸ்டர்னு ஒன்று உள்ள இல்லவே இல்லை. ஆனால் ஒரு நார்மலான பொண்ணு. அதனாலே என்னமோ அவளோட வீக்னஸ்லாம் ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சுது. ஆனால் சில பேர் மட்டும் தான் சாக்குரா கிட்ட இந்த விஷயம் நோட் பண்ணிருப்பாங்க. டீம் 7லயே ரொம்ப எமோஷனலான ஆளு சாக்குரா தான். அவ எப்படின்னா பயப்படுவா, கன்ஃபியூஸ் ஆவா, மிஸ்டேக் பண்ணுவா, ஏதாச்சும் உடஞ்சு போயிருவா. ஆனா கஷ்டமான விஷயம் என்னன்னா எந்த பவர்ஸ் இல்லைனாலும் எவ்ரி சிங்கிள் டைம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா பாக்குற நம்மளும் நருட்டோ பார்த்த மத்தவங்களும் அந்த பொண்ணு யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. வார்ல கவுண்ட்லெஸ்ஸா உயிரை காப்பாத்துனது அந்த பொண்ணு தான். நருட்டோ சாஸ்கே வேர்ல்ட ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஆனா அங்க இருந்து பீப்புள்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணது சாக்குரா தான். ஈவன் ஒரு எபிசோட்ல நருட்டோ கூட அவ காப்பாத்திருப்பா. அதனாலதான் சாக்குராவை நீங்க யாராச்சும் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ கேரக்டர் கொஞ்சம் டீப்பா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சாக்குரா கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னு எழுதியிருக்க மாட்டாங்க. அவன் நமக்கு ஒரு ஹியூமனா ஃபீல் ஆகணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நருட்டோ பார்த்த நிறைய பேர் சாக்குரா விட்டு கொடுத்துருவோம். ஆனால் சாக்குரா ஒரு வாட்டி கூட சாஸ்கியை விட்டு கொடுத்ததே இல்லை. இன்னாட்டாவை நீங்கள் ஜெம்னு சொன்னீங்கன்னா சாக்குரா ஒரு வகையில் ஜெம் தானே. சாக்குரா பற்றி பேச சொன்னீங்க, பேசிட்டேன். வேறு யாராச்சும் பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டடா.